Hi, hello everyone. This is Stanley here. So, அதாவது இந்த நாளோ இன்னொரு சீசனல் வேர்டில் மீனிங் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த சீசனில் நம்ம பார்க்குற கர்த்தருடைய வார்த்தை வந்து சீசனல் வேர்டு என்னன்னா ஹிஸ் வேர்ட் வில் டெஸ்ட் யூ. கர்த்தருடைய வார்த்தை உன்னை என்ன சோதிக்கும். ஸோ இது வந்து என்ன நெகட்டிவான மெசேஜ் இல்லை, பட் இதுதான் ரியாலிட்டி. ஸோ ஆஸ் அ பீப்புள் ஆஃப் காட் நமக்கு வந்து நமக்கு வந்து எப்பவுமே கம்ஃபர்டிங்கான வேர்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம வந்து ஏதோ துக்கத்துல இருக்கணும், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் அப்படின்னு கேட்கும் போது நமக்கு உற்சாகம் இருக்கும். ஆனா எத்தனையோ நேரங்களில் ரியாலிட்டி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றத்துக்காக நம்மள அழகா என்ன பண்ணிட்டே புடமிட்டுட்டே வரும். நம்மள வந்து அழகா இது எப்படி சிற்பி வந்து எப்படி வந்து அந்த அந்த பர்டிகுலர் சிலைய இது அவங்க செஞ்சுட்டு இருக்க சிலைய ஒரு பர்டிகுலர் சிற்பி வந்து அவங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்ன தட்டிக்கிட்டே வருவாங்க தேவையில்லாத. அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றத்துக்கு நேரம் நம்ம எல்லாருமே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றத்துக்கு நேரம் தான் போயிட்டு. ஸோ நம்ம எல்லாருக்கும் இது காமன் வாக்குத்தத்தம் என்னது? அவருடைய கானான், அவருடைய ராஜ்யம், அவருடைய கர்த்தருடைய ராஜ்யம் நம்ம எல்லாருக்கும் காமன். அந்த வாக்குத்தத்துக்கான நிறைவேற்றத்தை நோக்கி தான் நம்ம டிராவல் பண்றோம். அதனுடைய சாயல், அதனுடைய இமேஜை இது நம்ம பாக்குறோம். ஃபைன். ஸோ அப்போ இந்த பர்சியூல நம்ம இது போயிட்டு இருக்கும் போது நம்மள வந்து கர்த்தர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தையை வச்சு என்ன பண்ணிட்டு செதுக்கிட்டே வராரு. ஸோ இந்த சீசன்ல கர்த்தருடைய வார்த்தையை வைத்து அவர் உங்களை இன்னும் கம்ப்ளீட்டா அவர் விரும்புகிற பெர்ஃபெக்ஷன் நேரா வந்து அவர் வந்து இது செதுக்க போறாரு. ஆல்ரெடி செதுக்கிட்டு இருக்காரு. இன்னும் அவர் விரும்புகிற மாதிரி அவரு அழகாக என்ன பண்ண செதுக்க போட்டார். ஸோ அந்த ப்ராசஸ்க்குள்ள நான் போனோம்னா அதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அவருடைய வாக்குக்குள்ள இருந்தோம்னா அந்த ப்ராசஸ்க்குள்ள வந்து போய்தான் ஆகணும். இல்லைன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில அப்படியே டிலேலே தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுன்னா அந்த பர்டிகுலர் லெவல் முடிஞ்சதுன்னா அடுத்த லெவல் நீங்க பாருங்க. ஒரு சில கேம்ஸ் வந்து விளையாடி இருப்பீங்களா தெரியும். அந்த பர்டிகுலர் விஷயத்த வந்து இது வின் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த லெவல், அடுத்த ஸ்டேஜ், அடுத்த லெவல் ஆஃப் பிளஸிங் நம்மளோட லைஃப்ல இந்த ப்ராசஸ்க்குள்ள போய் தான் ஆகணும். அதை வந்து நம்ம எஸ்கேப் ஆகாம அதுக்குள்ள நம்ம போய் தான் ஆக வேண்டும். We should know to make ourselves vulnerable for the perfection which he wants. அவருடைய வார்த்தையை வைத்து அவர் என்ன பண்ண புடமிட போறாரு. அப்போ சரி அந்த ப்ராசஸ்க்கு நம்ம வந்து நம்மள இது ஒத்துழைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அவருடைய வார்த்தையை படிக்கலாம். ஏன்னா அவருடைய வார்த்தையை தான் புடமிட போறோம். நான் கத்தருடைய நன்மைகள், கத்தருடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில சீக்கிரமா நடக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்றது? அதிகமா அவருடைய வார்த்தையை படிக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய வார்த்தை உண்மை எது, அதுக்கு பொய் எது, கத்தருடைய சத்தியம் எது, கத்தருடைய சித்தம் எது அப்படின்ற அந்த ஒரு டிசர்ன்மெண்ட்டை நமக்குள்ள இன்னும் அதிக ஷார்ப் பண்ணக்கூடிய ஒரு கத்தி தான் நம்ம கிட்ட இருக்கு. அந்த கத்தியை வச்சு நம்மளுடைய டிசர்ன்மெண்ட்டை ஷார்ப் பண்ணி ஸோ கர்த்தருடைய ப்ராசஸ் நமக்குள்ள நடக்கும்படியா அவர் நம்மளை வந்து அவர் விரும்புகிற மாதிரி அவர் விரும்புகிற பர்ஃபெக்டா அவர் இது செதுக்கும்படியா இந்த சீசன்ல God wants you to surrender to him. ஸோ அவர்கிட்ட நான் வந்து சரி அந்த ப்ராசஸ் எனக்கு ஓகே, நான் வந்து ஒப்பு கொடுக்கணும்னு சொல்றவங்க உங்களால முடிஞ்சா ஒரு ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. இல்லைனாலும் உங்களுடைய ஹார்ட்லயே ஒரு கமெண்ட் போடுங்க அப்படின்னு. ஆனா அது ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், ஈஸியா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு பாருங்க. See you next video.